நடுவர் அவர்களே, ஒரு மனைவி குடும்பத்துக்கு வந்த பின்னாடி தானங்க மனநிறைவான குடும்பத்துல மகிழ்ச்சியே கிடைக்குது. ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்துல மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன் தெரியுமா மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு? அப்படி கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வந்த உடனே கணவனுக்கு அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதனால வந்த புதுசுல எங்க மாமியார் என்ன பார்த்து என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டுச்சுங்க. நானும் BA படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்க்கா. அதுக்கு அந்த கிழவி சொல்லுது, படிச்சது 2 எழுத்து, அதுலயும் தலையில வந்து படிச்சுட்டு வந்திருக்கா பாரு அப்படிங்க. அதுக்கு ஒழுங்கா தெரியலன்னு சொல்லு. ஆனா உண்மையிலே என்னதான் குடும்பத்துல அப்படி இப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு தாரமும் தன்னுடைய கணவன் 7 ஜென்மத்துக்கும் இவர் தான் கணவரா வரணும்னு நினைக்கிறது எங்களுடைய மனைவிமார்கள். நாங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவரு மன்னவரு மன்னவரு. எனக்கு அப்படியே கேக்குது, இப்பதான் கேக்குது. உண்மையிலே நடுவர் அவர்களே, ஒரு மனைவி குடும்பத்துக்கு வந்த பின்னாடி அந்த குடும்பம் எவ்வளவு சீர சிறப்புமா நாங்க குடும்பம் பண்றோம் தெரியுமா? எப்படி? உண்மையிலே பாருங்க, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவார். எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசை. அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படின்பாரு. கண்ணு தெரியாதவன். எங்க மாமியார் சொல்லுவாங்கக்கா, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறா பாரும்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. பொடச. உண்மையிலே பாருங்க நடுவர்களே, அப்படியே தங்க குட்டினோட அப்படியே சிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தா டெய்லி காலையில 7 மணிக்கெல்லாம் என் முகத்திலே முழிக்கிறீங்களே, அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கு, நான் விடியலைன்னு படுத்து தூங்கிருக்கிறாரு. இதுக்கு பேரு தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால, மனைவி என்னால. எப்படி பால் வண்ணத்துல விடியுமா? உண்மையிலேங்க அப்படித்தான் விடியும் பாருங்க. நல்ல ஒரு கைதட்டு கொடுங்க பாப்பா. ஆஹா, உண்மையிலே நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க. ஆமா நடுவர். நம்ம கும்பாசிக்கு வந்துட்டீல. ஆமா, 40 படத்துக்கு மேல பாடணும். நன்றி நடுவர். நீங்க 100 வயசுக்கு மேல வாழணும்னு எல்லாரும் சார்பா வாழ்த்துறேன். நன்றி நடுவர் அவர்களே. நீ எத்தனை வயசு வாழணும்னு உன் புருஷன்ட்ட போய் கேளு. நாங்களா கிடைச்சான்? நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய். எனக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் வாழ்ந்து நடுவரா பண்ணிட்டு வா. வாழ்த்துறேன் தம்பி. வேற ஊர் அள்ளி உள்ள ஓடுக்கு. ஆனா உண்மையிலே நடுவர்களே, நாங்க மனைவிமார்கள்லாம் அப்படி நாங்கெல்லாம் மேட்ச்க்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுப்போம். ஏன் தெரியுமா மனைவிமார்கள் நாங்கெல்லாம் மேட்ச்க்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? ஏன் தெரியுமா? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்லன்னு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம்.
இவ்வளவு பேச்சு பேசுனாங்கல்ல ரெண்டு பேரும். குடும்பத்துல மனைவி மதிக்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா, சாப்பாடு போட மாட்டேங்கிறான்னு எல்லாம் பேசுறாங்கல்ல. உண்மையிலே மனைவியை பார்த்து நீங்க எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை டீ போடுறீங்க? காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடின்னு எத்தனை டீ போடுறீங்க? என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கள் இந்தாடா காபி உன் புருஷன்ட்ட போய் சொல்லு, இவன் எவன் புருஷனே தெரியாம சுத்திட்டுறேன் அப்படின்னு சொல்றமா? தெரிஞ்சும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுத்துறேன் அப்படின்னு சொல்றமா? அதான் சொல்லிவிட்டியே. குடும்பத்தை எப்படி நல்லபடியா நடத்துறோம்? எப்படி நடத்துறீங்க? உண்மையில ஒவ்வொரு மனைவிமார்கள் நாங்கெல்லாம் குடும்பம் எப்படி பண்றோம்? எப்படி? என்னை விட்டு ஓடி போக முடியும்? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? இருவரல்ல ஒருவர் தெரியுமா? தெரியுமா? ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? சரிம்மா, உன் பேச்ச கேட்டு எந்திரிச்சு போனவங்க கூட நின்றுட்டாங்கம்மா. ஒரு தடவை அவங்களுக்காக கும்பிட்டுக்கம்மா. நன்றி. உன் பேச்ச கேட்டு நிக்கல, மழை பெய்யுதுன்னு போக முடியாம நிக்கிறாங்க. நீ ஒண்ணு ஆமா நன்றின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா உண்மையில நடுவர்களே, என்னை எல்லாம் திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார். ஏன்? இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவார். ஏன் வாடான்னு கூப்பிடுவாரு? ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா நடுவர்களே? ஏன்? என் முகம் வாடி போயிருமா. இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான்? அது மாதிரி நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. உண்மையிலே பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கண்ணுக்கெல்லாம் மைப்போடு அழகா இருப்பேன். நான் அகலமா இருப்பேன்னு சொல்லு, அழகா இருக்குன்னு மட்டும் சொல்லாத. உண்மையிலங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கண்ணுக்கெல்லாம் மை போடுவேன். ஆனா என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சேன்னா அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் நடுவர்களே. ஓஹோ. ஏன் தெரியுமா? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் முஞ்சில கரிய வாக்கா பூச முடியும் அப்படின்னு ஒரு நல்ல மனசு. கண்ணுக்குள்ள இருக்காரோ? ஆமா நடுவர்களே. சட்டை இறக்கி விடு, வெளியே தெருவு போயிட்டு வரட்டும் பாவம். இன்னும் ரொம்ப பண்பாடு உள்ள பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சேன்னா அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிக்கிறேன். இப்ப அடியாத்தி. ஏன்? அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காருங்க, அவருக்கு சுற்றும்ல. ஏமா கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்ப நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள் ரூட்ல ஏதோ கிராஷ் பண்ணி வந்திருப்பாள் அவருக்கு. ஏதோ உள் பைபாஸ் போட்டு இருந்திருக்காங்க. இதனாலதாண்டா பைபாஸ் ஆபரேஷன் பண்றாங்க. உண்மையில நடுவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு மனைவி வர பின்னாடி அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? அருமையான சமையல் வாசனை. புளி சாதம் நடுவர், புளி சாதமா ஏதோ ஒண்ணு பண்றாங்க. மாஸ்டர், அருமை மாஸ்டர். மாஸ்டர் ஆம்பளையால தான் கிண்டுறாரு, லேடி சும்மா நிக்கிறாங்க. ஆஹா, என்ன அருமையான வாசனை. காலையில இருந்து சாப்பிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, தண்ணி வருதா? ரைட். ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, நீங்க நிறைவு கட்டத்தை எட்டிட்டீங்க. ஆமா, எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவாரு. நீங்க சென்னையில இருக்கிய, பீச்சு கூட்டிட்டு போவாரு. ஆமா, எங்க ஊர்ல ஆத்தங்கரதா இருக்கு, அங்கதான் கூட்டிட்டு போவோம். எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரி நடுவர் அவர்களே. அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு
என் தலையை வருடி விட்டு. எது இந்த நூடுல்ஸ் மண்டையவா? 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லும் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கம் இருந்த ஸ்பீக்கரே தெரியவில்லை. என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். அந்த வாழ்க்கை மனைவி வந்ததுக்கு அப்புறம் தானங்க கிடைக்குது. ஆஹா, மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா, குடும்பங்களை போதுமென்று கூறடா கண்ணா, இந்த கூட வேறு கலைகள் வேறு ஏதடா கண்ணா. வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. மறந்து விட்டால் கேளடா கண்ணா, வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. நீ உட்காரடா கண்ணா. ஆகவே நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருப்பது தாய் ஒரு பக்கம் இருந்தாலும் தாரம் அந்த பின்னாடிதான் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு என்று சொல்லி, சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் ஒரு மனைவி, வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி, கரு தந்து உயிர் தந்தவள் தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி. அப்படிப்பட்ட மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி, பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி மனைவி வரக்கூடிய வாழ்க்கை தான் குடும்பத்தின் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி, இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாளர்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. உண்மையிலேயே துவரபாளையத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசணும் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. நாங்கள் எங்கே போனாலும் 2 பேர் ரசிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஒன்று போலீஸ்காரரு, இன்னொன்று மைக் செட்காரர். இங்கே போலீஸ்காரங்க வரல, மைக் செட்காரங்க வந்திருக்காங்க. ஏன்னா ஏன் இவங்க ரசிக்கிறாங்களான்னு பார்ப்போம்னா, நாங்கள் என்ன அறுத்து கொண்டாலும் நீங்களாம் அப்பப்போ எந்திரிச்சு போயிடலாம், இவங்க கடைசியாக தான் போக முடியும். விதி பலன் எங்களை பார்த்து தான் ஆகணும். விதியேன்னு உட்காந்துருப்பாங்க, ஆனால் ரசித்து சிரிக்கிறாங்க. இதுதான் நல்ல நிகழ்வு. இவ்வளவு பேர் மணி 1:15 இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன காரணம்? ஒரே காரணம்தான். இந்த 1:15 மணிக்கு நம்ம இத்தனை பேர் மேடையில் உட்கார்ந்துருக்கோம்னா என்ன காரணம்? ஒரே காரணம்தான். இவெல்லாம் காசை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க, நம்ம காசை குறையில்லாமல் வாங்கிட்டு போயிடுமேன்னு உட்காந்துருக்கோம். அதுவா காரணம்? அது அல்ல. உங்களையும் எங்களையும் இணைத்திருப்பது நம் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இணைத்து வைத்திருக்கிறது. அதான் காரணம். எவ்வளவு அமைதியான ஊர், எவ்வளவு பண்பாடான ஊர். நேற்று ஒரு ஊரில் பட்டிமன்றம் தான் ஆரம்பித்தேன். ஒருத்தன் முன்னாடி மேடையில் வந்து உளுந்தான்.
100 அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னு. பேர் சொல்லாத வச்சுக்க. திருப்பி 1/2 மணி நேரம் ஆச்சு. பின்னாடி என்னை ஒருத்தன் சுரண்டுனான். யாருன்னு பார்த்தேன், அதே ஆள் சுற்றி வந்துட்டான். மறுபடியும் 100 கொடுத்தான் அன்பளிப்பு. ஒரே ஆள் மொத்தம் 200 கொடுத்தான். பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போவலையாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டேன். பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா. அப்போ நான் என்னடா பண்ணேன்னு கேட்குறேன். 3 மணி நேரம் வச்சுருந்தாயில 10 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்குறாயா. அவன் யாரான்னு பார்த்தா கொரோனாவில் வட்டிக்கு விட்டு போண்டியா போனவனா இருக்கான். என்கிட்ட வசூல் பண்ண தெரிகிறான். முடியுமா? நானே விட்டதை வசூல் பண்ண முடியாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அவ்வளவு அருமையாக ரசிக்கிறீங்க. மற்ற ஊர்லைனா சார் பிடிக்கலைன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. இங்கே அங்கேயே சிலர் சேரில் தூங்குறாங்க. அப்பப்போ முழிச்சு பார்க்குறாங்க, இன்னும் இங்கே போகலை அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் மகிழ்ச்சி, மனநிறைவு, சந்தோஷத்துக்கு காரணம் தாயா தாரம்மா? இவங்க என்ன சொல்றாங்க? தாயே அப்படிங்கிறாங்க. தாய் எப்படிப்பட்டவள்? பொண்டாட்டி எப்படிப்பட்டவள்? பொண்டாட்டினாலே சந்தேக புத்தி சார், சந்தேக பிராணி. ஒன்றும் இல்லை. போன வாரம் பட்டிமன்றம் முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடிச்சு என் பொண்டாட்டி கதவை திறந்தா. பாவம் தூக்கத்தில் வந்து கதவை திறக்கிறாளேன்னு சிரிச்சு வைப்போம்னு அவள் கதவை திறந்தோடனே அப்படின்னு சிரிச்சேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாத்தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாள் அதே மாதிரி பட்டிமன்றம் முடிச்சு அதே டைம் காலிங் பெல் அடிச்சேன், கதவை திறந்தா. சிரிச்சாத்தான் திட்டுறாளே அப்படின்னு சொல்லி சிரிக்கலை, கதவை திறந்தா. இப்படியே இருந்தேன். என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ கதை திறந்து வச்சிருக்கா, அவளை பார்த்து நான் சிரிக்கிறதுக்கு? ஏன் சார் இந்த வேலை? ஆனால் நான் எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் பை நிறைய இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியவள் என் மனைவி, என் வயிறு நிறைய இருக்கிறதா என்று பார்க்கக்கூடியவள் தான் என்னை பெற்ற தாய். எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சாப்பாடை போட்டுட்டு நான் சாப்பிடும்போது எங்கள் அம்மா எங்கள் வீட்டு வாசலே பார்ப்பாங்க. ஏம்மான்னு கேட்பேன். ரோட்டில் போகிறவங்க யாராவது நீ சாப்பிட்றத பார்த்தா கண்ணு பட்டு உடம்பு முடியாமல் போயிரும்னு என்னையை பற்றி வளர்த்தா சார் எங்கள் அம்மா. இன்னைக்கு என் மனைவி அதே மாதிரி தான். அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு முடிகிற வரையும் பக்கத்திலே உட்காந்துருப்பான். அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன். எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் தின்றுவாயிடா, அதனால தான் நாங்கள் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறேன். அவளோடவும் நான் 24 வருஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னல சந்தேக புத்தி. எங்கள் அம்மா என்ன சந்தேகப்படுமா? படாது. போன மாதம் ஒரு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டேன். கரெக்டாக கதவை திறந்தா என் கிரகம் எவ விட்டு முடியோ என் சட்டையில் ஒட்டியிருந்துருக்கு. எடுத்து டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா, சுருங்குதா சுருங்கலையான்னு. சுருட்ட முடிக்காரியா நீட்டு முடிக்காரியான்னு செக் பண்ணுறா. இப்போ அவசரத்தில் தள்ளி போய் உட்காந்து என்ன அவசரம்? என்ன பிறவி பட்டிமன்றமே போகக்கூடான்ட்டா வீட்டில் இருந்துட்டேன். 1 வாரம் ஆச்சு. மறுபடியும் பட்டிமன்றம் போறியான்னு கேட்டா, நான் போக மாட்டேன், நீ அடிப்பேன். அடிக்க மாட்டேன், எவளையும் உரசாமல் வாடினான். மறுவாரம் பட்டிமன்றம் முடிச்சு சட்டையெல்லாம் பார்த்தேன். ஆத்தா ஒரு முடி இல்லை. நம்பி வீட்டுக்கு போயிட்டேன். வேட்டியில் ஒரு வெள்ளை முடி ஒட்டி இருந்திருக்கு, எடுத்துட்டாயா. எடுத்துக்கிட்டு கேட்குறா, யாரா டையடிக்க கூட வக்கில்லாத அவளோட ஏன்டா சேர்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டுற அப்படின்னு. எவ்வளோ பிசிறு முடி வந்து இதில் விட்டுருந்துருக்கு. எல்லா ஆம்பளையும் பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், மச்சான் உங்கள் அக்கா வந்துருச்சா? பாசம் இல்லை, பசு இல்லாமல் பாதியில் திரும்பி வந்தாலும் வந்துருவான்னு பயத்தில் கேட்குறது தான். என் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா, திருப்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணா. ஆத்தாடி வர்றாளா? வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன். ஒரு எவிடன்ஸும் கிடையாது. வந்தவ வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒன்றும் இல்லை. நேராக கிச்சனுக்குள்ளே போனான். வந்தவ என் சட்டையை பிடிச்சா. சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. ஏய் சிகரெட்டு குடிச்சியா? இல்லை. சத்தியம் பண்ணுறா. சிகரெட்டு குடிச்சியா? குடித்தேன். எத்தனை? 3. 3ஆ 5ஆ? 5. எப்படி கண்டுபிடிச்சாயின்னு கேட்குறேன். தீப்பெட்டியில் 60 உச்சி இருந்துச்சு, இப்போ 55 உச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாயா.
அதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேன், டெக்னிக்கை மாற்றிட்டேன். கேஸ் அடுப்பில் லைட்டரில் பற்ற வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வாழ்க்கை இவர் சொன்னாரே மாப்பிள்ள, சமையல் என்னை பெத்த தாய் மாதிரி சமையல் பண்ண முடியாது. எங்கள் அம்மா சமையலுக்கு என் பொண்டாட்டி சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? ஒரே வித்தியாசம்தான். நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட கலர் முடினா ஓன் சமையல். பேசாமல் போய் மரியாதையாக உட்கார. நிம்மதியா எங்க சார் வாழ முடியுது? என் மனைவி இந்த தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா பாருங்க, அவளை மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே சுட முடியாது சார். நான் செட்டி நாட்டிலேருந்து வர்றேன், நைட்டு 1 மணிக்கு முறுக்கு கட்டையில் மாவை வச்சுக்கிட்டு என்னைய பார்த்து ஏங்குறேன், நான் ஓரமாக தூங்குறேன், அமுக்குறேன் முறுக்கு வல்லைன்னா. நான் சொன்னேன், அடியே எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டு அமுக்கடின்னு பாருங்க, சொல்லி வாய் மூடலக்கா 20 முறுக்கு வதக்கட்டின்னு வந்து விழுந்து கிடக்குது. என் மையன் ரோசக்காரன் கோபக்காரன் படு சுட்டி என்ன விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் மறுநாளே சுக்குநூறாக உடச்சி போடுவான். இப்போ 10 நாளாக ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்துருக்கேன், இன்னும் உடைக்காமல் விளையாடுறான்டா. அவள் சுட்ட முறுக்கு தான் உடைக்க முடியலையே. புண்ணியவதி அதிரசம் சுட்டா பாருங்க, அதிரசம் என் மையன் 2 அதிரசத்தை எடுத்துக்கிட்டு இடையில ஒரு குச்சியை கொடுத்துக்கிட்டு ரோடாக ஓட்டுறாயா. அதிரசம் தேஞ்ச வாட்டையும் எறும்பு ஊர்ன வாட்டையும் காணா. நீ என்ன சமையல் பண்ணுற? என் தாய் மாதிரி உன்னால முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பெத்த தாய் எப்படிப்பட்டா தெரியுமா? நைட்டு தூங்கிக்கிட்டு இருப்பா, குழந்தை அழுவும், எந்திரிச்சு பால் கொடுப்பா, திருப்பி எந்திரிப்பா, திருப்பி தூங்குவா, திருப்பி எந்திரிப்பா. அப்பத்தான் தூங்குவோம்னு சொல்லி படுப்பா. ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட அந்த பிள்ளை லேசா அப்படி பிறண்டா கூட எவ்வளவு தூக்கமாக இருந்தாலும் தன்னை மறந்து எழுந்த அந்த பிள்ளையை தூக்கக்கூடியவள் தான் தாய். கட்டுன பொண்டாட்டி நம்மளோட தான் படுத்திருப்பா. கல்லை விட்டு அடித்தா கூட என் புருஷன் தானே அங்கே தலையாக கூட்டி கொண்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்து கிடப்பேன். டிஸ்டர்ப் பண்ணாமல் அடிங்க. ஏன்னா மாப்பிள்ளை விடுற 15 HP மோட்டருக்கெல்லாம் ஒருத்தி தூங்குறான்னா அது எவ்வளோ பெரிய வாழ்க்கை. இவன் பொண்டாட்டி கொடுத்து வச்சால் இல்லை, கோயில் கட்டணும்னா எனக்கு தான் கட்டணும். இவன் பொண்டாட்டியோட தூங்குனதை விட என்னோட தூங்குறது தான் ரொம்ப நாள் தூங்கிக்கிட்டு இருக்கான். சந்தேகப்படாதீங்க, நீங்கள் அவன் குரட்டை விடுவான். நான் ரெக்கார்டு வச்சுருக்கேன், யாரும் என்கிட்ட மறுத்து பேச முடியாது. உண்மையிலே இப்படி ஒரு சூழல் இருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு மனைவியை விட பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பளித்தால், உட்கார்றா, இது 2 விட்டு சாத்துறதுக்கா? இப்போ மனைவினா என்னங்கிறத பார்க்கணும்ல. மனைவி சிக்கல் இருக்கு, மனைவிட்ட சிக்கல் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஒன்றும் இல்லைக்கா, அந்த தீபாவளிக்கு சேலை எடுக்கிறதுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன் காசு. இப்போ கடையில் போய் 8,000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கா, 2,000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்திருக்கா. கடையை விட்டு வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை கிழிச்சு இதில் ஒட்டியிருக்கா, இந்த பிள்ளை கிழிச்சு இதில் ஒட்டியிருக்கா. இவளே ஸ்டாப்லர் கொண்டு போய் அமுக்கிட்டான். வந்து எங்கள் பெரியம்மாட்ட, அத்தை நீங்கள் தானே இந்த வீட்டிலே இருக்கீங்க, உங்கள் மையன் சம்பாரிச்ச காசு 8,000 ரூபாய்க்கு சேலை, நான் வந்தவ தானே வெறிஞ்சிருக்கி, எனக்கு 2,000 ரூபாய்க்கு சேலைன்னு. எங்கள் அம்மா லேசுப்பட்டாளா? நானே கிரிமினல், அதுவும் கிரிமினல் விட நான் கெட்ட கிரிமினல். என்னை பத்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். மருமகளே நீ தான் சின்ன பிள்ளை, 4 கல்யாணம் காட்சிக்கு போகிற வர, 8,000 ரூபாய் சேலையை நீ வச்சுக்க, 2,000 ரூபாய் சேலையை நான் வச்சுக்கிறேன், வாங்கிக்கிருச்சியா? இவன் தீபாவளிக்கு என்ன தேய்ச்சி குளிக்காமல் உருள்றா. உங்கள் அம்மா என்னை ஏமாற்றி பிடிச்சி, எங்கள் அம்மாவை ஏமாற்றி பிடிச்சி நீ பண்ண பிராடு பித்தலாட்டம். அப்போ இதை வச்சு ஒரு குடும்பத்தை தீர்மானிக்க முடியுமா? ஒன்றும் இல்லை. மணி 1:30 போகுது. இப்போ பட்டிமன்றம் முடித்து நான் கிளம்புனேன்னா விடியக்காலம் 4 மணிக்கு தேவகோட்டை போயிடுவேன். போய் காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா. வாங்க மகாராஜா, துவரப்பாளையம் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. போய் படியா, தினம் பைதிக்கிட்டு ஊர் சுற்றி போல போய் படும்பா. இதே என் முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களே, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேன்னு கேட்பா. என்னன்னு தெரிலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னு சொன்னால் சூடாக பாலை ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கே பொன்னமராவதியில் பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? சார் நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டம் ஆயிடுறோம், எல்லாத்தையும் இழந்துடுறோம், எல்லாம் போச்சு. வீட்டில் போய் தனிமரமாக கண்கலங்கி நிற்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றினவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா? எல்லாத்தையும் இழந்து நிற்கும்போது கட்டின மனைவி ஒடியாந்து கேட்பான், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னன்னு தெரியலையம்மா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, நஷ்டமாயிட்டேனே,
எப்படி என் பிள்ளைகளை படிக்க வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது இந்த கட்டிய மனைவி கையில் கழுத்தில் கிடக்கிறத கழட்டி கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். அம்மாவை பெருமையாக பேசினாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அம்மாவை பெருமையாக பேசினாங்க, ஆனால் இவங்க சொல்லும்போது சொன்னாங்களே, அம்மா பெற்ற தாய், அவளுக்கு 4 பிள்ளைகள் இருக்கும். அந்த 4 பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பாசத்தை சரிசமமாக பிரித்து கொடுக்கக்கூடிய பக்குவம் அந்த தாய்க்கு இருக்கும். பாசத்தை 4 பேருக்கு பிரித்து கொடுக்கக்கூடியவள் தாயாக இருந்தால் தன்னுடைய முழு பாசத்தையும் தன் கணவனுக்கே கொடுக்கக்கூடியவள் மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாள். யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர் சொன்னாரே, முடிக்கும்போது அழகா சொன்னாரே, கட்டுன மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாம், யாராவது பெத்த தாயை டைவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். ஒன்றும் இல்லை சார், சாதாரணமாக நம்ம யதார்த்தமான வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். மனைவி என்ற ஒருத்தி எப்படிப்பட்டவ தெரியுமா? மனைவி இருக்கின்ற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க தோணும். அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டில் பாய், மனைவி இல்லைன்னா திண்ணையில் தான் சார் பாய். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, மனைவியினுடைய அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? மனைவியினுடைய அருமையை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். சார் சாதாரணமாக எடுத்துக்க ஒன்றும் இல்லை. இப்போ மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம், 1 மாதம் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேலே அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், உங்கள் மகளுக்கு முடியலை, ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள், இல்லைன்னா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்போம். இதான் ஆம்பளை செய்கிற வேலை. இதே புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், 10 நாள் வைத்தியம் பார்ப்பா, 1 மாதம் வைத்தியம் பார்ப்பா, 6 மாதம் வைத்தியம் பார்ப்பா. படுத்த படுக்க ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், அவள் சொல்லுவா, கவலைப்படாதையா கவலைப்படாதையா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா நீ உசுரோடு இருந்தா போதும், உன்னை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லக்கூடியவள் தான் நாம் கட்டிய மனைவி. நண்பர்களே, பெற்ற தாய்க்கு பிறகு நம்மளை தொட்டு தூக்கி பீமூத்துரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? குலசாமி சார் ஒன்றும் இல்லை. கல்யாணம் பண்ண முன்னாடி அவள் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி வந்த உடனே புருஷன் வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும். கல்யாணம் பண்ண வரைக்கும் அந்த குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்தவ கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் நண்பர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க சார். பெற்ற தாய், அவளை நான் இல்லைன்னு மறுக்கலை. பெற்ற தாய் பெத்தா, அவளுக்கு கடமை இருக்கு, அவள் செய்யணும். அவள் தான் பெத்தா, தான் இரத்தத்தை பாலாக்கி கொடுக்குறா. அதனால் பெற்ற தாய் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது கடமை, அதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய உரிமை, கடமை. ஆனால் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து 25 ஆண்டு காலம் 22 ஆண்டு காலம் யார் குடும்பத்திலோ பிறந்து யார் வீட்டிலோ உணவருந்தி யார் வீட்டிலோ உடை வாங்கி கொடுத்து யார் வீட்டிலோ நகை கொடுத்து அங்கே வளர்ந்த மகள் இந்த கணவனுக்காக இந்த குடும்பத்திற்கு வந்து மெழுகுதிரி போல் உருகிறாளே, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த சமூகம்? இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு செடியை, சின்ன ஒரு மாங்கன்று இருக்குன்னு வச்சுக்கங்களேன், மாஞ்செடி, ஒரு முருங்கை செடியே இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த செடியை பேத்து வைக்கணும்னா கூட அப்படியே வைக்க மாட்டோம். அந்த தாய் மண்ணை கொஞ்சம் எடுத்து அந்த மண்ணோடு கொஞ்சம் சேர்த்து தான் இன்னொரு இடத்துல போய் அந்த செடி வைக்கும்போது அது கொடி வேர் விட்டு அழகாக செழிப்பமாக வளருது. ஆனால் எங்கேயோ வளர்ந்த மகள், 25 ஆண்டு காலம் வளர்ந்த மகள் அங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டில் வந்து கால் ஊன்றி இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண்ணுக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஒன்றும் இல்லை சார். சாதாரணமாக நினச்சிக்கங்க, பெற்ற தாய் அவள் வந்து தெய்வத்திற்கு சமமானவர். அந்த தெய்வத்தை நாம் கருவறையில் வைத்து வணங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த தாயை நான் குறை சொல்ல வரவில்லை. பெற்ற தாய் என்பது நாம் பிறந்து 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வரை நம்ம பெற்ற தாய் நம்மளோடு வரலாம். அது இறைவன் கொடுத்த வரம். ஆனால் நமக்கு கடைசி வரை நம் வாழ்க்கைக்கு துணையாக தொடர்ந்து வரக்கூடியவள்
கட்டிய மனைவிதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்ற தாய் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் வர முடியும். ஆனால் பெற்ற தாய் விட்டு சென்ற பணியை தொட்டு தொடரக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். நண்பர்களே, பெற்ற தாயை தெய்வமாக இருக்கிறாள், தெய்வமாக்கி கருவறையில் வைத்து விடுவோம். குடும்பத்தின் வளர்ச்சிக்கு பெற்ற தாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் பட்டு அவள் சென்று விடுவாள், அவள் தெய்வமாகி போகிறாள். ஆனால் குடும்பத்தை கடைசி வரை கட்டி காத்து வளர்த்தக்கூடியவள் பெற்ற தாய்க்கு அப்புறம் மனைவியே இருக்கிற காரணத்தால் மனைவியே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் பட்ட மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.